வேலூரில் கர்ப்பிணிக்கு கத்தி குத்து விழுந்த நிலையில் கையில் குத்தப்பட்ட கத்தியுடன் மருத்துவமனைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், என்ன நடந்தது? கண்டிப்பாக வேலையா, வேலூர் மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு கையில் குத்தப்பட்ட கத்தியுடன் மருத்துவமனைக்கு வந்ததால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது வேலூர் மாநகரத்துக்கு உட்பட்ட சூரியகுளம் பகுதியில் உள்ள RS நகர் பகுதியில் வசித்து வருவர் சக்திவேல், அவரது தங்கை கிருத்திகா. இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலே உள்ள வீட்டில் வசித்து வருவர் சதீஷ் என்பவர் அங்கு வசித்து வருகிறார். அவருக்கு ஒரு தங்கை இருந்துள்ளார். இந்த சதீஷுக்கும் இங்கே உள்ள சக்திவேலுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்துள்ளது. மேலும் இவரது தங்கையை அவருக்கு தொடர்ந்து செல்லும் போதெல்லாம் கிண்டல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களுடைய முன்பகை தொடர்ந்து அதிகரித்து அவ்வப்போது சண்டையிட்டுக் கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்தான புகாரும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பே வேலூர் தெற்கு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டு அந்த வழக்கம் உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு இவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது சதீஷ் என்பவர் அங்க கத்தியை எடுத்து வந்து சக்திவேலை வெட்டுவதற்காக முயற்சி செய்துள்ளார். அப்போது சக்திவேலை தலையிலும் வெட்டியுள்ளார். இதனை அறிந்த அருகில் இருந்த கிருத்திகா அண்ணனை வெட்டுவதை கண்டு உடனே குறுக்கே புகுந்து தடுத்துள்ளார். கிருத்திகா அப்போது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். கிருத்திகா தடுக்கும் போது சதீஷ் வெட்டி கத்தியானது கிருத்திகாவின் வலது கையில் குத்தியுள்ளது. வலது கையில் குத்தப்பட்ட கத்தி கையின் பின்புறம் வந்துள்ளதால் அந்த கத்தியை அப்படியே விட்டுவிட்டு சதீஷ் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதை அறிந்த பொதுமக்கள் அங்கிருந்து உடனடியாக கிருத்திகாவை மீட்டு அருகிலேயே உள்ள பென்ட்லண்ட் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அறுவை சிகிச்சை மூலமாக கிருத்திகாவிற்கு கையில் இருந்த கத்தி தற்போது அகற்றப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கையில் கத்தி குத்தி சதீஷை வேலூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் தற்போது கைது செய்து அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்ப்பிணி பெண்ணுக்கு கையில் கத்தியால் வெட்டியதும் கத்தி குத்தப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அவர் சென்றதும் இப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அகிலையா, விவரங்களுக்கு நன்றி செல்வம். கேரட்